சிவ பக்தர்கள் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லும் அனைத்து சிவ பக்தர்கள், சிவனடியார்கள், சாதுக்கள் போன்ற அனைத்து சிவ பக்தர்கள் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அனைத்து உலகத்தில் இருக்கிற அத்தனை சிவபக்தர்களும் சிவன் மந்திரம் சொல்லும் அனைத்து உயிர்களும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்களில் வேண்டிக்கிறோம். இன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லும் அனைத்து உயிர்களுக்கும் இந்த அன்னதானம் அர்ப்பணம், சமர்ப்பணம். இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள் எல்லாரும் மனதார வாழ்த்துங்க. இந்த அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடோடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போடு வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. மிக்க நன்றிகள். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடலாம், சாப்பிடுங்க. வெளியில இருக்கிறவங்க உள்ள வாங்க, இடிக்காம உள்ள வாங்க. அங்க தண்ணி இருக்கு, அங்க வெளியில இருக்கிறவங்க உள்ள வாங்க, இடிக்காம. அம்மா கீழே பார்த்து உள்ள வாங்கம்மா. குழந்தைங்க மா இல்ல இல்ல இருக்கு. ஓம் நம சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான், வில்வ இலைகள் விழுந்த போதும்
சாப்பிட்டியா? காத்தாலே சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பாயாசம் கொடுத்தாங்களா? பாயசம் அப்போ கொடுக்கல. வடையும் பாயசம். வடை பாயாசம் கொடுக்கல. இப்போதான் போட்டிருப்பாங்க 11 மணிக்கு. நீ 9 மணிக்கு சாப்பிட்ருப்ப. தர சொல்கிறேன் நான். என்ன? சரி பாட்டி. சரி, வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி மூடிட்ட வெயிட் பண்ணுங்க. அண்ணாட வெயிட் பண்ண சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கேட்குறாங்க. சாப்பிட்டேன்ப்பா கண்ணா. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இது சாதம் சாம்பார். சாப்பிட்டேன். சரி கண்ணா. கண்ணா டேய் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரியுமா? அங்கே இருக்காரு. அவர் மேலே போயிட்டாரு. ஐயோ. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வேதபவன். காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரு அவர் தானே? அவர்தான். சரி. வேதபவன் லிங்கப்பந்திருக்கு காஞ்சி. சாமி, இன்னைக்கு அன்னதானம் அனைத்து உலக சிவ பக்தர்கள் சிவநாமம் சொல்கிற அத்தனை பேருக்கும் சார்பாக அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு ஐயா ஒருத்தர். அவர் பேர் எதுவும் வேணாம், சிவபக்தர்கள் பேரில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? திரு அண்ணாமலை அம்மாவும் அண்ணாமலையாரும் கிரிவல பாதையில் இருக்கிற சாதுக்களுடைய அனுகிரகத்தோட தீர்க்காயுசம் நல்லா இருக்கணும் சார். என்னைக்கும் இந்த ஒரு படி எங்களுக்கு முடங்காமல் கிடச்சிக்கிட்டு இருந்தால் அதுவே பெரிய விஷயம். நல்லா இருக்கணும் சார். நீங்களும் நல்லா இருக்கணும். க்ளீன் பண்ணிடலாம். முன்னாடி வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய சிவராத்திரி சிவனின் அருள் கிடைத்திடும் சிவராத்திரி எங்கும் எதிலும் சிவநாமம் எல்லையில்லா சந்தோ. ஓம் நமச்சிவாய அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீ. அது 6 பேர் தான் உட்காந்து மீதி பேர் வெயிட் பண்ணி. அவரை விட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஆறுதல். நீங்கள் அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடு இருக்குது இல்லை? இருக்கா வீடு? அவங்கள விட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி ஒரு கிரிவலம் வந்துட்டு யோசிங்க என்ன பண்ணலான்னு. அண்ணாமலையாரே யோசனை கொடுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். சரிங்களா? கவலைப்படாதீங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்போ சாப்பிட்டீங்களா? சரிங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் ஒரு ரிலாக்ஸ் ஆகுங்க. எடுத்தோன்னே வீடு இதெல்லாம் பார்க்காதீங்க. என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஒரு வாட்டி பொறுமையாக 2 வீலரில் பொறுமையாக கிரிவலம் வாங்க. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இன்றைக்கே கிரிவலம் வாங்க. ஒரு நல்ல யோசனை கிடைக்கும். நானே நிறைய குழப்பத்தில் இருக்கும்போது வண்டி 20ல் தான் அப்படியே பொறுமையாக கிரிவலம் வருவேன்.
அதெல்லாம் வந்து நிறைய நமக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா கிரிவல பாதையில் பொறுமையாக உட்காருங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா ஃபோன் இருந்தால் யோசிக்க வராது. ஆஃப் பண்ணி வைக்காதீங்க, சைலண்டில் போட்டுருங்க. சரிங்களா? போய்ட்டு வாங்க, போய்ட்டு வாங்க, கவலைப்படாதீங்க, போய்ட்டு வாங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. க்ளீன் பண்ணிட்டு தான் உட்கார வைப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அம்மா தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே, ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே, ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாயா. சாப்பிட்ட அந்த அரிசி உங்க மேல விழக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு சிரமப்படுறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க, 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 உட்காருங்க. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே, அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான், வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் மோதுவோம், நள்ளிரவிரொய்யும் திறந்தேனா வந்தியரை பாடுவோம், உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம், ஒரு இரவு விழித்திருந்தால் ஒரு வாழ்வு ஒளி வந்து சேரும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஹர 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 மகாதேவா. பார்க்கடலை கடைந்த போது போயிட்டு வாங்க, வாங்க, போயிட்டு வாங்க. கட்டுக்கோங்க. அந்த சாவுத்தி போட்டீங்க தான் படம் பண்ணீங்க. ஆமாம், 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 ஆமாம். எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுவும் ஒன்றும் பயங்கரமா பேசுறது. பாட்டி வரேன் இரு. வாடா அண்ணா, குடுத்து வச்ச மகாராஜன்டா நீ. ஏன்? ஆமாண்டா அண்ணா, ஏன்? இப்படி அண்ணாமலையாரு உன்னை இப்படி பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணி வச்சிருக்காரு? நல்லா அன்னதானத்தை போட சொல்லி உட்காந்து சாப்பிட்டு போக சொல்லி சொல்லியிருக்காரு சரி, சரி. அண்ணாமலையார். சரி பாட்டி. ஆமாம், நல்லா இருக்கணும்டா நீ. சரி, வா 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 வா. நீ சாப்பிட்டே இல்லையா? அண்ணா சாப்பிட்டேன். ஒன் டே ஃபுட் சர்வீஸ்.
வாங்க. போங்க போங்க. உள்ள போங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அக்காடிக்கு வளகாப்பு அத்தான் முகத்திலே சிரிப்பு அக்கம் பக்கம் கலகலப்பு யாரை பார்த்தாலும் சுறுசுறுப்பு போல கொத்து போல அவங்க தெலுங்கு 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 பாட்டி. சரி என்னம்மா బాగా ఉండండి బాగా ఉండండి అందరి బాగా ఉండవాలా తెలుసా ఇంగ్లీష్ యా టెల్ మీ తెలంగాణ. ఓకే Telangana, Manchiryal. It is too good. థ్యాంక్ యూ And the staff is also too good. We are really thankful for arranging those. థ్యాంక్ యూ facilities. ప్లీజ్ థ్యాంక్ టు అరుణాచల. Yeah. ఓకే Definitely thank you. గాడ్ ఓన్లీ డూయింగ్. Thank you for థ్యాంక్ all యూ నమ శివాయ. థ్యాంక్ యూ 7 నిమిషాలు వచ్చినాము ఆంధ్ర బాగుందియా నమ శివాయ. సరే సరే పెట్టాం వన్ డే ఫుడ్ సర్వీస్. One day food. It is available in YouTube. యా One day food service. యా వి ఆర్ డూయింగ్ 7 years డైలీ. நன்றி 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 வாங்க. చల్లగా ఉండాలి நன்றி బాగా நன்றி. ఉండండి మీరు అందరూ அவர் தமிழ் அவங்க. தமிழா திருப்பதி ஏழுமல வெங்கடேசா பையன் காதலிக்க பச்சை கொடி காட்டிலேசா பணக்கார பொண்ணை ஆமா ஆமா பணக்கார பொண்ணு ஏன் இவ்வளோ குண்டா இருக்க நான் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. சும்மா பரியாசம் பண்றேன் சொல்லுங்க. உனக்கு என்ன குழந்தை பொண்ணா பிள்ளையா பொண்ணா பேர்லாம் வச்சாச்சா ஜாலினி நீதான் பேர் வையா. தான் பேர் வைக்கணும் நான் போய் வைக்கலாமா நான் என்ன பண்றாங்க இப்ப அந்த அண்ணனுக்கு பண்ண போறேன் அந்த பாட்டு. திருப்பதி அந்த பாட்டுல இப்போ ஒரு பாட்டு பாடுறேன். அமராவதி நதியை பாரு அது மேல் இருக்கும் பாலம் பாரு மெல்ல போகும் ரயிலை பாரு வெள்ளக்காரல் சோத்திரம் பார் வந்தோம் அடி திருச்சென்னப்பள்ளி கோட்டை இது பின்ன இருநூறு ரயில் ரோட்டையும் பா பச்சை பாறையன் துரச்சி கழுநீதம் பாரும் பெண்ண எப்போதும் வத்தது தெப்பக்கூலம் இது எல்வேஜி காலேஜி பாரும் பெண்ண தெப்பக்கூலம் என்ன தபால விசு சோழைக்கரை இது பாரு பிரபுதேவா தானே பாடுவான் பிரபு தானே பாடுவான் போரும் வாங்கி அந்த வர்ணபாரு ஜாத்தந்தனை தாங்கி அந்த மணிக்கு அவங்க ஏன் பட்டி அடிக்க போற? கண்டு வந்த நாரணன் நன்னா இருக்கு அக்கா நன்னா கை விடாத பாட்டி. உடலடா அண்ணா ரொம்ப நல்லா இருக்கு பாயசம் அக்கா அக்கா பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு யார் சொல்லிட்டாக்கா குடிச்சிட்டு பேசட்டுமாக்கா குடிச்சிட்டு பேசு பாட்டி. காரெல்லாம் கரெக்டாக்குதா? நல்லா இருக்கா ஐயோ நல்லா இருக்கா பரியாசம் பண்றான் பாத்தியா பாயத்துல போய் காரம் ஏதாவது போடு நல்லா இருக்கா அக்கா கை வைக்காம சாப்பிடு. இல்ல அக்கா வைக்கலடா அண்ணா போதும் எல்லாம் போதும் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஓம்படி சாப்பிட்டியா? அங்க என்ன இருக்கு சாப்பிட்டியா? எனக்கு வாங்கி கொடுத்து பிஸ்கெட்டு சாப்பிட்டேன் நிறைய பிஸ்கெட்டு ஊன்றி ரொம்ப நல்லா இருக்கு
சொல்றத கேளு. சொல்லு. நான் யாரையும் ஒன்றும் கேட்கல. காசு கேட்காத பாட்டி யார் முக்கியம்? அதான் இவெல்லாம் தான் உங்களுக்கு போட்டு போட்டு கொடுக்குறாங்களா? போட்டு கொடு. நீ பண்றது பின்ன சொல்றாங்க போட்டு கொடுக்குறாங்கன்ற. அப்புறம் நான் அவங்கள தானே கேட்பேன். பாட்டி காசு கேட்கக்கூடாது, நான் உனக்கு என்ன செய்யாம இருக்கிறோம், சாப்பாட்டுலேருந்து துணிமணிலேருந்து ஓம்பொடி கேட்டாலும் ஓம்பொடி பிஸ்கெட்டு எல்லாமே கொடுக்குறேன். எது காசு கேட்குற? உனக்கு டீ கூட காலைல சாயந்தரம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கூட யாரையும் பார்த்து என்ன இப்போ அது மாதிரி காசு கேட்கக்கூடாது பாட்டியே. சரி, நேற்றும் அதான் சொன்னேன். ஆனால் போய் கேட்குறேன் அது மாதிரி கேட்கக்கூடாது பாட்டி. என்ன நினைப்பாங்க? அங்கே வாடகை எடுத்து ஒரு இடத்துல ரூம் ஒன்று தங்க வச்சுக்கிறோம், பக்கத்து இடத்துல போய் கேட்டால் என்னென்ன நினைப்பாங்க? சரி சரி இப்படிதான் சொல்லுவேன். தலையை எப்படி தலையை ஆட்டி. சரி பாப்போமா? பார்க்கலாம். இதுல இருந்து அண்ணாமலையாரு இதுல இருந்து பார்க்கலாமா? பாப்போமா? நீ காசு கேட்க கூடாது. சரி, கேட்ட வேட்டவளத்துக்கு பஸ் ஏற்றி அமைச்சிருவேன். உனக்கு என்ன வேணுமோ அது சொல்லு, எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீ யார்கிட்டயும் போய் கையெல்லாம் நீட்ட கூடாது. சரி, புரியுதா? ஏன் போய் கேட்கறேன்டா? என்ன இப்ப கேட்டா என்ன பண்ற மாதிரியா அவங்கள? இப்ப பாரு போட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்றது? போட்டு கொடுக்குறாங்க இவங்க. கொடுக்குறாங்க மாமா. கூப்பிட்டா வர மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்றியா? மாட்டேன்றியா? சொல்லிருப்பேன். ஏன் சொல்ற? சாராயம் குடிச்சா. என்ன விட்டுட்டு எப்படி சாப்பிட்டா? ஏய், அந்த இவன் இருக்கானே, பேச்சு மாத்தாத. மாத்தல. காசு கேட்க கூடாது. மாத்தல. காசு கேட்க மாட்டேன்னு சொல்லு. கேட்காது. சரி, மாத்தல. சொல்லலையா? இப்பத்துல இருந்து சொன்னேன், அதுக்கப்புறம் நிறுத்திட்டு இப்பத்துல இருந்து கேட்க மாட்டியா? இல்ல, கேட்க மாட்டேன். நிச்சயமாக 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 சத்தியமாக சத்தியமாக உண்மையாக உண்மையாக பஸ் அப்படி பின் போட்டு வச்சுக்கிறதுக்கு அப்புறம் கேட்கக்கூடாது பாட்டிங்க பாரு. கேட்கக்கூடாது. அங்கேயே வாடகை எடுத்து விட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு பாட்டி போய் காசு கேட்குதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தப்பா நினச்சிப்பாங்கல்ல. புரியுதா சொல்றது? அப்புறம் யாருக்கு அசிங்கம்? எனக்கு தான். உனக்கு உனக்கு தெரியுது இல்ல? இதுல இருந்து அண்ணாமலையார் சாட்சியா யாரையாவது காசு பார்த்து கேட்டா அப்புறம் மேற்கொண்டு உன்னால என்ன? சரி சரி சரி, கேட்க மாட்டியா? இல்ல. சரி, ஓகே. கேட்க மாட்டாங்க பாட்டி. என்ன கேட்க மாட்டாங்க? சொல்லிட்டேன், அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் போயிட்டு வரேன். சரி. Shiva, Arunachal Shiva, Arunachal
Shiva, Arunachal Shiva, Arunachal